ஆசிரியர் மு. முத்துவேல் அவர்களையும் மிகுந்த அன்போடு வரவேற்கிறேன். அடுத்ததாக தமிழ் பதிப்பகத்தின் ஜாம்பவான் வானதி பதிப்பகத்தை மிகச் சிறப்பாக வழிநடத்தி வரும் ஆளுமை பதிப்புலகின் இன்று நாம் வெளியிடும் நூல்களின் ஆசிரியர்களை வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறேன். திருக்குறள் உரை தந்திருக்கும் எழுத்தாளர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்களையும் இந்திய விண்வெளி தந்தை விக்ரம் நேசத்துடன் வரவேற்கிறேன். இந்த இனிய மாலை பொழுதில் வருகை தந்துள்ள வாசக பெருமக்கள், உலக நண்பர்கள், in this evening. First of all, I thank Kalaimamani, Dr. Seyom and அநேகமாக 6ஆம் வகுப்பிலிருந்து 11ஆவது வகுப்பு வரை தமிழில் கொஞ்சம் சுயபூரணமா இருக்கலாம். ப்ளீஸ் பேர் வித் மீ. நான் தான் முதல் மதிப்பெண் 2வது மாணவனாக மதிப்பெண் பெற்றுக் கொண்டிருந்தேன். பள்ளி இறுதி தேர்வில் 75 மார்க்கு தமிழ்ல. அது அந்த காலத்துல போய் ரொம்ப பெரிய சாதனைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், அந்த காலத்து தமிழாசிரியர்கள்னா மார்க் போட மாட்டாங்க. எழுத்துக்களை கமா இதெல்லாம் குறைச்சப்ப 75 பெரிய மார்க். அதில் தமிழ் முதல் மதிப்பெண் வாங்கியிருந்தேன். அந்த பள்ளியிலேயே நான் மொத்த தேர்வில் 2வது மதிப்பெண் பெற்றிருந்தேன். எனக்கு அப்ப 500க்கு 390. இப்பெல்லாம் 100க்கு 100 மார்க் போட மாட்டாங்க. 500க்கு 390 வாங்கியிருந்தேன். ஃபர்ஸ்ட் மார்க் 1402. நான் முதல்ல ஆங்கில மொழி சொல்லும்போது நான் சொல்றேன். இந்த பள்ளி படிக்க முடிஞ்சதுனாலே புதுக்கோட்டை மன்னர் கல்லூரியில பியூசி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணேன். அதுல தமிழ்ல A+ தமிழ்ல வாங்க. தமிழ் ஆர்வம் இருக்கு. மறைந்த தமிழறிஞர் நெடுஞ்செழியன் என்னுடைய வகுப்பு தோழர். அவங்க தமிழ் மட்டும் எனக்கு கொஞ்சம் ஒத்துருச்சு. அடுத்ததாக ஜமால் முகமது கல்வியில BSc கெமிஸ்ட்ரி அதுலயும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணேன். அப்பதான் 2 லாங்குவேஜ் கட்டாயம் படிக்கணும். தமிழும் இங்கிலீஷும் படிச்சா அவங்க இப்ப அதனாலதான் இப்ப இருக்கிற பசங்க BE படிச்சது கூட இங்கிலீஷ்ல சரியா இல்ல. தமிழெல்லாம் பேசல, இங்கிலீஷ்ல பேசுறீங்க. அப்ப கட்டாயமா தமிழும் படிக்கணும், இங்கிலீஷ் படிக்கணும். அப்ப தமிழ இலக்கியம் செய்கள் எல்லாம் படிச்சாகணும். அப்ப அந்த தமிழ அதுல நான் B வாங்கியிருந்தேன். அப்ப என்னுடைய வகுப்பு தோழர்களை என்ன சொல்லுவோம்னா, C++B 50, C++ 40-45 வாங்கினதே கஷ்டப்பட்டாங்க. அவங்களாம் கொஞ்சம் பொறாமையுடன் என்னை பாராட்டினாங்க. அடுத்தது அதற்கு பின்ன கொஞ்சம் தமிழோட தொடர்பு கொஞ்சம் விட்டு போச்சுன்னு சொல்லலாம். ஆனாலும் நான் திருச்சி 2 நிமிஷம் தான் பேச சொல்லியிருக்காங்க. 2 நிமிஷம் பேசினா டைம் கம்மிங். 28 வந்து நேஷனல் சயின்ஸ் டே. நேஷனல் சயின்ஸ் டேல பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இந்த புத்தகத்தை வெளியிடணும் அப்படின்னு நினச்சி ஆசைப்பட்டேன். அதில் மெயினாக எங்களுடைய 2 பேருக்கு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசைப்பட்டேன். ஸோ இது ஏற்புரை அண்ட் நன்றி உரைக்கிறதுனால 2 நிமிஷம் சேர்த்து எடுத்துக்கிற ஒரு 4 நிமிஷம் வச்சுக்கிறேன். ஆக்சுவலாக வந்து இந்த புத்தகம் எப்படி நான் கொண்டு வந்தேன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஒரே நிமிஷத்தில் சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக கல்பாக்கம் தமிழ்நாடு அறிவியல் மாநில மன்றம் 2 சேர்ந்து ஒரு நேஷனல் சயின்ஸ் டே வந்து பார்த்தீங்கன்னா நடத்துனாங்க. அது ஒரு சின்ன துண்டு 4 பக்கம் துண்டு ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் விநியோகம் பண்ணாங்க. அங்கே அந்த ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே வந்து விக்ரம் சாராபாயோட லைஃப், அவர் வந்து செஞ்ச சாதனைகளை வந்து பார்த்தீங்கன்னா 1947 to 1971 வரைக்கும் அவர் உருவாக்கிய மிகப்பெரிய இன்ஸ்டிடியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னாங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 21 இன்ஸ்டிடியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கினார். 21 இன்ஸ்டிடியூஷன்ங்கிறது சாதாரண இன்ஸ்டிடியூஷன் இல்லை. இப்போ மிகப்பெரிய இந்தியாவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவையே டெக்னாலஜியில் வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய 21 இன்ஸ்டிடியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வடிவமைச்சாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் எழுதிட்டு ஒரு ஆக்சுவலாக சொன்னால் அது பதிவாகும், எல்லாத்துக்கும் தெரியும் அப்படின்ட்டு நேரம் கருதி அந்த 21 இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கினா அது இருக்கும்.
இதுதான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எழுதுறதுக்கு தூண்டுச்சு. இந்த புத்தகத்துக்கு அடித்துறை வந்து பாத்தீங்கன்னா நம்ம பத்மஸ்ரீ மயில்சாமி அண்ணாதுரை ஐயா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. அப்ப எங்க உறுப்பினர் செயலர் அவர்கள் கொடுத்திருக்காங்க. நான் இதை மிக பெருமையா இந்த புத்தகத்தை வந்து பாத்தீங்கன்னா அடித்துறை வாங்கினது ரொம்ப ரொம்ப பெருமையாகவும் என் வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய ஒரு சாதனையாகவும் நினைக்கிறேன் அப்படிங்கிறத நினைக்கிறேன். எங்க உறுப்பினர் செயலருக்கு கொடுக்கும்போது அவர் வந்து பாத்தீங்கன்னா அதை உடனே நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி உடனே அக்செப்டன்ஸ் கொடுத்தாரு. மயில்சாமி அண்ணாதுரை ஐயா கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு புத்தகத்தை கொடுத்துட்டேன், மறந்துட்டாரு. நான் கான்டாக்ட் பண்றேன். கான்டாக்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதை நான் ஞாபகப்படுத்துறேன். மெயில் கொடுத்த காலையில 5 மணிக்கு ஃபார்வர்ட் வந்தாச்சு. 5 மணிக்கு இது மாதிரி தான் வந்து சயின்டிஸ்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ஆக்டிவா இருக்கிறதுனால தான் வந்து இவ்வளவு தூரம் வந்துட்டு இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இவ்வளவு தூரம் நம்ம இந்தியாவில் வந்து வளர்ந்துருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்ல முடியும்.